அன்பு கணவனின் ஆசை கடிதம் படித்ததில் கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு பதிவு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பதிவில் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எழுதக்கூடிய கடிதம், அதாவது தன்னை விட்டு மறைந்து போன மனைவிக்கு எழுதக்கூடிய கடிதமாகத்தான் இருக்க போகிறது. 28 நுழைந்தாய், 68 பிரிந்தாய், 40 வருட தாம்பத்தியம், அதிக கொஞ்சல்கள், கம்மி சண்டைகள், அனுசரித்து போவதில் மன்னி நீ என்னையும் தான் இருக்க சொன்னாய். நீ இருந்தவரை அப்படி நான் இருந்ததில்லை. பஞ்சாயத்து பண்ண நீ இருந்தாய். நீ இல்லாத போது அனுசரித்து மட்டும்தான் போக வேண்டியிருக்கிறது. கிச்சனில் பாத்திரம் தேய்க்கும் போது நடக்கும் யுத்தம், பாத்திரம் தேய்க்கும் பிக் பாஸ் போல் ஷிப்ட். காப்பி சூடாக இல்லை என்று எத்தனை தடவை கோபப்பட்டிருப்பேன். இப்போது பிரச்சனைகள் எப்போதும் சூடாக இருப்பதால் காணாமல் போய்விட்டது காஃபி. நம்முடைய ரூமில் நடு இரவில் ஏசி ஆஃப் ஆகியிருக்கும். ஹாலில் தூங்கினால் என்ன என்று ஜாடை மாடையாக உபதேசம் செய்வாய். ஆனசாயமாக 25 பேருக்கு சமப்பாய். அதில் சுவையாய் மனமும் உன் மனமும் இருந்தது என்று எனக்கு கூகுள் சமையல் பிடிக்கவே கிடையாது. ஓய்வெடுக்க கூட விடாமல் தேவையே இல்லாமல் என்னை பேச சொல்லி தூண்டி நச்சரிப்பாய். இன்று தேவைக்காவது ஏதேனும் பேச நினைத்தாலும் கேட்பதற்கு எந்த காதுகளும் ஓய்வில் இல்லை. ஒரே ஒரு நாள் எனக்காக இறங்கி வா நீ. இதமாக உன் கைவிரல்களை கோர்த்து கொண்டு காதலோடு சில மணி நேரம் காலார நடக்க ஆசை. எனக்கு பிடித்ததில் நீ செய்யாமல் போனது ஒன்றே ஒன்றுதான், கண்தானம். என்னையும் தடுத்தாய். நீ சொன்ன காரணம், மண்ணுலகில் கண்தானம் செய்துவிட்டால் விண்ணுலகிற்கு நீங்கள் வரும்போது எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பேன் என்று கூறினாயே, உண்மைதான். முன்பு போல் இல்லை உடல்நிலை. எனக்கு ஒரு இடமும் முன்பதிவு செய்து வை. சந்திப்போம் விரைவில். மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கான வாழ்க்கையை நமக்காக நாமே வாழலாம்.